சொந்தம் எனும் வாழ்வியல் நாடகத்தை துவக்கி வைக்க வந்திருக்கும் தலைமை கே நடேசன் அன்னார் அவர்களுக்கும், முன்னிலை திரு என் பிரபாகரன் அண்ணன் அவர்களுக்கும், வி சுரேஷ் எக்ஸ் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களுக்கும், தியாகராஜன் தியாகு ஹோட்டல் அவர்களுக்கும், ஊர்நாய்க்கர் அன்பழகன் அவர்களுக்கும், அர்ஜுனன் அவர்களுக்கும், திரு பழனிசாமி அவர்களுக்கும், திரு துரைசாமி அவர்களுக்கும் நாடக நண்பர்கள் சார்பாக நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாடகத்தை துவக்கி வைக்கும் முன் சிறு வார்த்தைகள் திரு என் பிரபாகரன் அன்னார் அவர்களை சிறு வார்த்தைகள் பேசுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். அதற்கு முன் வரவேற்புரை வழங்க ஊர்நாய்க்கர் அன்பழகன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். எங்களது வேண்டுகோளுக்கு இணங்க அண்ணா அவர்கள், முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்கள் செல்லப்பட்டி மற்றும் விண்ணாமலை ஊராட்சி மன்ற தலைவர் என் பிரபாகரன் அவர்களை ஊர் பொதுமக்கள் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன். செல்லப்பட்டி கிராமம் குள்ளப்பநாயக்கனூர் ஸ்ரீ மகா மாரியம்மன் திருவிழாவை முன்னிட்டு இளைஞர் நாடக மன்றத்தின் சார்பாக 33ஆம் வெற்றி படக்காக சொந்தம் என்கின்ற குடும்ப சமூக நாடகத்திற்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கும் ஐயா தலைவர் அவர்களே மற்றும் செல்லப்பட்டி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் என் அன்பு தம்பி வி சுரேஷ் அவர்களே, தியாகராஜன் அவர்களே, யுவராஜ் அவர்களே, அண்ணன் அர்ஜுனன் அவர்களே, அருமை நண்பர் பழனிசாமி அவர்களே, பாய் அவர்களே மற்றும் இந்த நாடக விழா அமரர் எனது அன்புக்குரிய பெரியப்பா ராமசாமி உடையார் கலையரங்கில் நடக்கிறப்பதை பெரும் மகிழ்ச்சி அடைக்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு வருகை வந்திருக்கும் பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இந்த நல்ல ஒரு நிகழ்ச்சிக்கு லைட் சீன் செட்டிங் நாடக நடிகர்கள் நடிகைகள் உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இனிதே இந்த நாடக விழாவை துவக்கி நீங்கள் ஒரு சிறப்பான பெயரை எடுக்க வேண்டும். நாடக விழாவில் அந்தந்த ஊரில் ஆடல் பாடல் என்ற பல கண்ட கருப்பான நிகழ்ச்சிகள் நடக்குது. அந்த மத்தியில் நீங்கள் சிறப்பாக இந்த நாடகத்தை பழைய காலத்து பாரம்பரியமாக இந்த நாடகத்தை நடத்தி சிறப்பாக நடத்த வேண்டும் என்று வாழ்த்து கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பொதுமக்கள் சார்பாக அண்ணன் பிரபாகரன் அவர்களுக்கு இந்த முன்னாடியே அழைக்கிறேன். பிரதமர் சார்பாக இந்த பொன்னாடியை மலமலையாக அணிவிக்கிறேன். நாடக மன்றத்தின் சார்பாக அண்ணன் என் பிரபாகரன் அவர்கள் புதுச்சத்திரம் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் அவர்களுக்கு நாடக மன்றத்தின் சார்பாக பொன்னாடை போர்த்தப்படுகிறது. நிகழ்ச்சிக்கு நன்றி வழங்குமாறு அருமை தம்பி தியாகராஜன் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாடக விழாவுக்கு வந்திருக்கும் பெரியோர்கள் அனைவருக்கும் வருக வருக என இந்த புலப்பநாயகன் நாடக மன்றம் சார்பாக அனைவரையும் வரவேற்கிறோம். அன்னார் பிரபாகரன் அவர்களையும் சுரேஷ் அவர்களையும் ஊர் பெரியர் அவர்களையும் நாடக விழாவை தூக்கி வைத்திருக்கு வந்ததற்கு மிக்க நன்றி. எல்லோரும் நல்லா நாடகத்தை பார்த்து கடைசி வரைக்கும் இருந்து எல்லாரும் போகணுன்ட்டு கேட்டுக்கிறோம்.
நாடக நடிகர்கள் சார்பாக அண்ணன் சுரேஷ் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தப்படுகிறது. அண்ணன் பிரபாகரன் அவர்கள் நம்மில் சில உரை. இல்ல சென்ற வருடமே நான் சொன்னேன், இடத்த நீங்க வாங்கி கொடுங்க, நான் கட்டி கொடுத்துறேன்னு சொல்லியிருந்தேன். இப்போவும் சொல்றேன், இடத்த நீங்க வாங்கி காட்டுங்க, இந்த இடத்துல கட்டுங்கன்னு சொல்றேன். சொல்லுங்க, நான் கட்டுறேன். அல்லது அதே இடத்துல இப்ப பாய் சொல்றாரு, அந்த இடத்தையே ஆல்டர் பண்ணி கொடுன்னு சொல்றாரு, நான் கண்டிப்பா அடுத்த வருஷம் செஞ்சு தரேன். ஆனா எங்க பசங்களுக்காக அந்த இடத்தையும் நீங்களே ரெடி பண்ணி கொடுத்துருங்க. இல்ல இது உள்ளூர்ல வந்து நான் வந்து கேட்டா சில போட்டி போறான்னு நினைப்பாங்க. நீங்க ஊர் சார்பா ஒரு இடத்த பிக்ஸ் பண்ணி அது பணம் கூட நான் தரேன், அதுக்கு மேல நான் சொல்லிட்டோம். நீங்க 5 காசு கொடுங்க, நான் 5 காசு தரேன், இடத்த வாங்கி கொடுங்க, நான் கட்டி கொடுத்தது என்னோட பொறுப்பு. நன்றி, வணக்கம். Alay ke tuma taye, alay ke tuma, akadanga yelu
அடக்கம் அதுவே ஆனை முகமெனும் ஓங்கார விளக்கம். சுழலும் கோள்கள் அவன் சொல் கேட்கும், அவனை தொழுதால் போதும் நல்லதே நடக்கும். ஆனை முகனை தொழுதால் நவக்கிரகங்களும் மகிழும். நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி, ஆதி பகவன் முதலென்றே உணர வைத்தாய் தேவி. இயல் இசை நாடக தீபம் ஏற்றி வைத்தாய் நீயே. ஈன்றவர் நெஞ்சை இன்று குளிர வைத்தாய் தாயே. நீ ஆசை முகம்
நிலவுக்குள் நிலவொன்று மலருக்குள் மலரென்று வந்ததே எந்தன் கனவுக்குள் கனவொன்று நினைவுக்குள் சுகமொன்று தந்ததே கொடிமுல்லை கொடி கட்டும் மன்னனோ இன்பச் சிறைப்பட்டு திரையிட்ட கண்ணனோ கொடிமுல்லை கொடி கட்டும் மன்னனோ இன்பச் சிறைப்பட்டு திரையிட்ட கண்ணனோ நிலவுக்குள் வண்ண மலருக்குள் தங்க நிலவுக்குள் நிலவொன்று மலருக்குள் மலரென்று வந்ததே எந்தன் கனவுக்குள் கனவொன்று நினைவுக்குள் சுகமொன்று தந்ததே கொட்டிய நட்சத்திரம் அந்த நட்சத்திரம் என் பக்கம் வரும் வித்துக்கள் கட்டிய முத்துச்சரம் என் பக்கம் வந்து பொன்முத்தம் தரும் ஒரு முத்துத்தான் உடைப்பட்டுத்தான் பூவாய் மாறும் அதை தொட்டுத்தான் அணை கட்டித்தான் பாடும் ராகம் வண்ணச்சிலை பெற்று தரும் அன்பு சின்ன கிளி கலை கற்று தரும் அந்த வண்ண கிளி சிந்திடாமல் வந்த தேனே சொந்தமானே நான் நிலவுக்குள் வண்ண மலருக்குள் தங்க நிலவுக்குள் நிலவொன்று மலருக்குள் மலரென்று வந்ததே எந்தன் கனவுக்குள் கனவொன்று நினைவுக்குள் சுகமொன்று தந்ததே இந்த பூவைக்கு பூ வைத்து சூடிடும் மாமனுக்கு நல்ல தோகையின் தோகையில் சோக்கிடும் மாமனுக்கு அன்புக்கும் பங்குக்கு ஆள் வர போகுது அம்மா என் அப்பா என்று ஆட்டிட போகுது வெட்கத்தில் மின்னிடும் தங்கக்கூடம் அது தொட்டு தரும் உன் சொர்க்கம் வரும் கற்பனை கட்டிய முல்லைச்சரம் ஏனை கட்டிக்கொள்ள தன் கையை தரும் பல வண்ணம் தான் ஒரு எண்ணம் தான் பாலாய் ஊரும் ஒரு செல்லம் தான் இவன் செல்வந்தான் நாளை தோன்றும் கண்ணந்தனில் சின்னம் பல என்று எண்ணித்தரும் இன்னும் பல இன்பங்களை சொல்லித்தரும் முத்துமாலை நித்தம் போட சித்தமானேன் நான் நிலவுக்குள் வண்ண மலருக்குள் தங்க நிலவுக்குள் நிலவொன்று மலருக்குள் மலரென்று வந்ததே எந்தன் கனவுக்குள் கனவொன்று நினைவுக்குள் சுகமொன்று தந்ததே கொடிமுல்லை கொடி கட்டும் மன்னனோ இன்பச் சிறைப்பட்டு திரையிட்ட கண்ணனோ கொடிமுல்லை கொடி கட்டும் மன்னனோ இன்பச் சிறைப்பட்டு திரையிட்ட கண்ணனோ நிலவுக்குள் வண்ண மலருக்குள் தங்க நிலவுக்குள் நிலவொன்று மலருக்குள் மலரென்று வந்ததே எந்தன் கனவுக்குள் கனவொன்று நினைவுக்குள் சுகமொன்று தந்ததே ஆரவலி ஒரு நிமிஷம் இரு, கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேன். ஏங்க உள்ள மூஞ்சி கழுவிட்டு போங்க, சந்தனம் எல்லாம் இருக்கு, வெளியில வர போறேன்னு சொன்னாரு.
வானே இப்பதான் வர தெரிஞ்சுதா? இன்னைக்கு உன் தங்கச்சிக்கு வளகாப்புன்னு ஞாபகம் இருக்கா இல்லையா? எல்லாம் தெரியுதுக்கண்ணே. கொஞ்சம் வெளியில வியாபார விஷயமா கொஞ்சம் வெளியில போயிட்டேன். அதனால கொஞ்சம் லேட் ஆகி போச்சுக்கண்ணே. என்ன கொஞ்சம் லேட்டா? வளகாப்பே முடிஞ்சு போச்சு. சரி சரி, 1000 வேலை இருந்தாலும் தங்கச்சி மேலே கொஞ்சம் கவனம் இருக்கணும், புரியுதா? சரி சரி, என்ன கவனம் இல்லாமலே இப்ப வந்திருக்கிறேன்ப்பா. சொல்லு பாக்கலாம். சரி, என்ன விஷயமா வந்தீங்க? என்ன சொல்றீங்க? மாப்பிள்ள எங்க போயிட்டாரு? உள்ளதானே இருக்காரு. ஏனே? சரி கூப்பிடுங்க, ஒரு வியாபார விஷயமா கொஞ்சம் வெளியில போயிட்டு வரணும். ஆனே, இந்த நேரத்துல எதுக்குன்னா ஒரு வெளியில கூட்டிட்டு போற? போன உடனே 10 நிமிஷத்துல வந்துருமா? வியாபார விஷயமா கொஞ்சம் வெளியில. சரி இரு, நான் கூப்பிடுறேன். என்னங்க என்னங்க, யார் வந்திருக்காங்கன்னு வந்து பாருங்க. வாங்க மாப்பிள்ள, வாங்க வாங்க மாப்பிள்ள. கொஞ்சம் வளகாப்பு வரது கொஞ்சம் லேட் ஆகி போச்சு. கொஞ்சம் பிசினஸ் விஷயமா கொஞ்சம் வெளியில போக வேண்டியது இருக்கு. வாங்க மாப்பிள்ள, கொஞ்சம் போயிட்டு வரலாம். சரி மாப்பிள்ள, வாங்க. போயிட்டு வரலாம். கண்ணே, நாங்க போயிட்டு வரோம். என்னங்க, போயிட்டு சீக்கிரமா வந்துருங்க, சரியா? எங்க அண்ணன் பேச்ச கேட்டுட்டு அங்கேயே இருக்காதீங்க. எங்க அண்ணன் இன்னும் கொஞ்ச நேரம் இரு, கொஞ்ச நேரம் இருன்னு நேரத்தை கடத்திட்டே இருப்பாரு. ஞாபகம் இருக்குல்ல? சரி போங்க. ஹலோ, யார் பேசுறது? ஹலோ, அதான் யார் பேசுறீங்க? ஆரவழி தானே பேசுறது? ஆமா, நான் ஆரவழி தான் பேசுறேன். அம்மா, உங்க வீட்டுக்காரர உங்க அண்ணன் சிவராம ஆள் வச்சு கொன்னுட்டாமா. என்ன சொல்றீங்க? ஆமாம்மா, ரோட்ல ஆனதே செத்து கிடக்குறாருமா. கொஞ்சம் சீக்கிரம் வாங்கம்மா. இல்ல, ஏன் புருஷன் என்ன விட்டு போயிருக்க மாட்டாரு. சிவராமா, எனக்கே சொந்தமான ஏன் புருஷனை என்கிட்ட இருந்து பறிச்சிட்டல. கூட பிறந்த தங்கச்சியோட பார்க்காம என் வாழ்க்கை அழிச்சிட்டல. விட மாட்டேன்டா, உன்னை சும்மா விட மாட்டேன். என் வம்சத்தை எப்படி அழிச்சியோ அதே மாதிரி உன் வம்சத்தை அழிப்பேன். எனக்கு என் புருஷன் தான் சொந்தம். அவரை பறிச்ச உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா, விட மாட்டேன்டா, விட மாட்டேன்டா. அது வரைக்கும் இந்த ஆரவழிக்கு கலர் படவே இல்லடா, இல்லடா, இல்லடா. ஆவி படம் மட்டும்தான். என்னைக்கு உன் வம்சத்தை அழிக்கிறனோ அன்னைக்கு தான் இந்த ஆரவழி கலர் படவை கட்டுவா. இது எனக்கே என் சொந்தமான புருஷன் மேல சந்தேகம்டா. இது நடத்தை காட்ட என் பேர் ஆரவழி இல்லடா. இது நடக்கும். எனக்கே என் சொந்தமான புருஷன் என் கூட இருப்பாரு. நடக்கும். நடத்தி காட்டுறேன். டேய் அருண், அருண் ஏந்திரிடா. எக்ஸாமுக்கு டைம் ஆச்சுன்னு சொன்னா இன்னும் தூங்கிட்டு இருக்கா? அண்ணா ப்ளீஸ்ண்ணா, இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேண்ணா, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. டேய், நான் தான் கூலி வேலைக்கு போய் கஷ்டப்படுறேன்னா நீயாவது படித்து நல்ல ஒரு உத்தியோகத்தில் இருந்தா பரவாயில்லன்னு பார்த்தா நீ ஏன்டா இப்படி தூங்கிட்டு இருக்க? ஏந்தரா, ஏந்திரிச்சு இந்த காஃபியை குடிடா. ஏந்திரி. அண்ணா படிக்க வேண்டியதெல்லாம் நான் நேற்றே படிச்சிருந்தேன் எல்லாத்தையும். டே, நான் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், நைட் டைமில் படித்தா உடம்பு கெட்டு போயிடாது. சரி, காஃபியை குடிச்சிட்டு உள்ளே போயிட்டு குளிச்சுட்டு வா. நான் சீக்கிரமாக டிஃபன் ரெடி பண்ணி வைக்கிறேன், சாப்பிட்டு கிளம்பிடுவேன். காலையில் எழுந்திரிச்சு எல்லா வேலையும் நீ ஒருத்தனாவே பார்த்துட்டு இருக்கேன், உனக்கு கொஞ்சம் கூட வருத்தமே இல்லையா? டே, உனக்கு நான் பண்ணாம வேற யாரா பண்ண போறா? எனக்குன்னு ஒரு அண்ணி இருந்தா அவங்க இதெல்லாம் பார்த்துட்டு போறாங்க. அடே, எப்பனா எங்க அண்ணியை காட்ட போறேன். அதெல்லாம் என்கிட்ட கேட்காதரா, நம்ம அப்பா கிட்ட கேளுடா. என்ன ஏன்டா கேக்குறீங்க? டேய்,
உனக்குத்தான் உன் மாமன் மக துளசி இருக்கால, நீ அவளு அரச புரசலாம் பழகிறது எனக்கு தெரியும்டா. நாளைக்கே போய் என் மச்சான்கிட்ட பொண்ணு கேட்கணும் தான். அப்பா கல்யாணம்னு சொன்னோடனே அண்ணன் முகத்துல மாப்பிள்ளை கலை வந்துருச்சு. போடா அண்ணா, அண்ணா நீ மாட்டின கல்யாணம் ஆவாதனெல்லாம் வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தில் இருக்கானாம்மா. கல்யாணம் ஆனவெல்லாம் கண்ணீர் வரைக்கும் காளையர் சங்கத்தில் இருக்கானாம்மா. சரி சரி, கல்யாணத்துக்கு அப்புறம் ஹனிமூன் எங்க வச்சுக்கலாம்? தம்மை போல நெஞ்சம் கொண்ட அண்ணன் தம்பி யாரும் இல்லை. தன்னை போல என்னை எண்ணும் நீயும் நானும் ஓர் தாய் பிள்ளை. தம்பி உந்தன் உள்ளந்தானே அண்ணன் என்றும் வாழும் எல்லை. ஒன்றாய் காணும் வானம் என்றும் ரெண்டாய் மாற நியாயம் இல்லை. கண்ணோடுதான் உன் வண்ணம், நெஞ்சோடுதான் உன் எண்ணம். முன்னேறு நீ பின்னேறும் என் ஆசைகள் கைகூடும். இந்த நேசம் பாசம் நாடும் வாழ. அப்பா பாருங்கப்பா, எப்ப பார்த்தாலும் என்கிட்டயே வம்புக்கு வரான். ஏய் முத்து, உனக்கு என்னடா வேணும்? ஏப்பா, நேற்று தான் என்கிட்ட 100 ரூபா பணம் கேட்டு வாங்கிட்டு போனான். இன்னைக்கு எனக்கு செலவுக்கு பணம் இல்லைன்னா திருப்பி தரமாட்டேங்கிறாப்பா. உன் பணம் கோயிந்தா கோயிந்தா. என் பணத்தை மரியாதையா கொடுத்துரு. டேய், எதுக்குடா என்கிட்ட பணம் கேட்கற? உனக்கு வேணும்னா அப்பா கிட்ட கேட்டு வாங்கிக்கோ. அப்பாவா வாங்கினாரு, நீ தானே வாங்கின நாயே. டேய் போடா பொன்னி. டேய், உனக்கு பணம் வேணும்னா என்ன கேளு, என் பொண்ணை கேட்காதடா. உனக்கு எவ்வளோடா பணம்? 100 ரூபா தானா? அதான் என் பொண்ணுன்னு சொல்லி தலை மேல தூக்கி வச்சுட்டு கொண்டாடுங்க. என் பொண்ணுக்கு நான் செல்லம் கொடுக்காம வேற யாரா கொடுப்பாங்க? அட விடுங்கப்பா, அவன் பொறாம பிடிச்ச அலையறான். அண்ணங்கிற மரியாதை இல்லாம பேசின பல்லகளெல்லாம் கழட்டிடுவேன். அப்பா இந்த பணத்தை வாங்கிட்டேன், அப்புறம் ஏன்டா சண்டையிட்டு இருக்கிற? போய் வேலையை பாடுறா. அப்பா, இந்த பணத்தை வாங்கிட்டு அவன் எங்க போறான்னு நினைக்கிறீங்க? அவன் ஃப்ரெண்டுங்க கூட போய் டெய்லியும் குடிக்கிறான்ப்பா. அது மட்டும் இல்ல, பாத்ரூம்ல நின்று திருட்டுத்தனமா தம் அடிக்கிறான். நீ மட்டும் யோக்கியதமா? அப்பா, இவ கோயிலுக்கு போறான்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டு பரிமிலாவோட தியேட்டருக்கு போயிட்டு வராப்பா. புழுகா, ஆகாச புழுகா, நீ தானடா காசு கொடுத்து சினிமாக்கு போன்னு சொன்ன. ஏன் நீயும் தானே சினிமாக்கு வந்த? அப்பா, அது மட்டும் இல்ல, என் ஃப்ரெண்டு பரிமளாவை பார்த்து பல்ல ஈனி இடிக்கல. ஆளைய மூஞ்சி பாரு, எவ்வளவு போய் பேசுறான் பாருங்கப்பா. அப்பா, சத்தியமா நான் சினிமாக்கு போகவே சொல்லப்பா. நீ தான் சொன்ன. நான் சொல்லவே இல்ல. நீ தான் சொன்ன. நான் சொல்லவே இல்லைங்க. நீ தான் சொன்ன. ரெண்டு பேரும் சண்டை கட்டாதீங்க. உங்க 2 பேர்த்த பத்தி எனக்கு நல்லா தெரியும். கொஞ்சம் ஏமாந்து அந்த ஊரையே அண்ணன் தங்கச்சி 2 பேரும் வித்துருவீங்க. போய் அவங்க அங்க வேலையை பாருங்க. உங்ககிட்ட பேசிட்டு இருந்தா எனக்கு பைத்தியமே பிடிச்சிக்கிண்டா. இரு அப்பா கிட்ட என்னை மாட்டியா வர்ற, என்னை அப்புறமா கவனிச்சுக்கிறாரு. டேய், அங்க என்னடா போய் புலம்பிக்கிட்டு இருக்கிறா? அப்பா, அவன் என்ன சொல்றான் தெரியுமா? இந்த கெள்ளிட்ட நாய்க்கு திமிர் ரொம்ப அதிகமாயிடுச்சு, வாய மூடிட்டு ஓரமா உட்காராம ஏன் இப்படி இம்சப்படுத்துதுன்னு கேக்குறான்ப்பா. உங்களுக்கு கிளவன்னு சொல்றான் போய்மா. ஐயோ அப்பா, சத்தியமா நான் அப்படி சொல்லவே இல்லப்பா. போய் பேசுறான் இவ. ஐயோ, நான் சொல்லவே இல்லப்பா, இவ போய் சொல்றான். ஆ
பட்டுக்குயில மடியோடு உலோகம் ஆனந்தத்தின் இல்லை. இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை. அந்த விண்ணில் ஆனந்தம், இந்த மண்ணில் ஆனந்தம், அடிபூமி பந்தை வெட்டி வந்த புல்லில் ஆனந்தம், வெயிலின் சுத்தம் ஆனந்தம், மழையின் சத்தம் ஆனந்தம், அடமழையில் கூட சாயம் போகா வானவில் ஆனந்தம், வாழ்வில் நூறானந்தம், வாழ்வே பேரானந்தம், பெண்ணை அறையெழுதும் சுயசரிதம், அதில் அன்பே ஆனந்தம் ஆனந்தம், பச்சை கிளிகள் தோளோடு நீலம் மணியோடு பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை. இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை. உன் மூச்சில் நான் வாழ்ந்தால் என் முதுமை ஆனந்தம், நீ இன்னொரு பிறவி என்னை பெற்றால் இன்னும் ஆனந்தம், பனிக்கும் மாதத்தில் உன் ஆனந்தம், என் காது வரைக்கும் கம்பளி போற்றும் கருணை ஆனந்தம், சொந்தம் ஓர் ஆனந்தம், பந்தம் பேரானந்தம், கண்ணை கும்பியா பிறக்கழா கண்ணீரும் ஆனந்தம் ஆனந்தம், பச்சை கிளிகள் தோளோடு பாட்டுக்குயிலோ மணியோடு பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை. இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை. பச்சை கிளிகள் தோளோடு பாட்டுக்குயிலோ மணியோடு பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை. இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை. சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ள சொந்தம் இருக்கு, அழகில்ல சின்ன அன்பு தானே ஜீவன் இன்னும் இருக்கு, பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு வந்தாயிருக்கு, அழவாசம் மட்டும் போதும் கண்ணே காசு பணம் எண்ணத்துக்கு, பச்சை கிளிகள் தோளோடு பாட்டுக்குயிலோ மணியோடு உலோகம் ஆனந்தத்தின் இல்லை. இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை. அம்மா அம்மா சீக்கிரம் வாமா, காலேஜ்ல எக்ஸாம் நடக்குது, டைம் வேற ஆயிட்டே இருக்கு, சீக்கிரம் வாமா. எதுக்கு பாப்பா நீ இவ்வளவு அவசரப்படுற? எங்க பாரு, எனக்கு இருக்கிற ஒரே செல்ல பொண்ணு நீதான். அதனால ஏன் கையால சமைச்சு கொடுத்தாதானே என் மனசுக்கு நிம்மதி. சாப்பிட்டோம். என்ன பொண்ணு, காலேஜுக்கு கிளம்பிட்டியா? ஆமாம்மா, காலேஜ் தான் கிளம்பிட்டேன். அடா அடா அடா, பொண்ணு பார்த்தேனா எப்படி வளர்ந்துட்டானா? சின்ன வயசுல கொட்டை பாவாடை போட்டுட்டு ஊழமுக சிந்திட்டு தெரிஞ்சா இப்ப என்னடானா தேவதை மாதிரி இருக்கா. போங்க மாமா,
டேய் துரப்பாண்டி, பொன்னிக்கு செலவுக்கு ஒரு 500 ரூபா பணம் கொடு. இந்தா பொன்னி, செலவுக்கு வச்சுக்க. இந்த பாரு பொன்னி, காலேஜுக்கு போனோமா, 4 எழுத்த படிச்சோமா, வீடு வந்து சேர்ந்தமான்னு இருக்கணும். உங்க அம்மா கதை என்னன்னு உனக்கு தெரியுமில்ல? நல்லா இருந்த எங்க அக்காவை முண்டச்சி யாக்கி மூளையில உட்கார வச்சிருக்காங்க. பார்த்து நடந்துக்கோ. டே தம்பி, அந்த செம்மட்ட இருக்கால படம் இன்னைக்கு தரேன் நாளைக்கு தரேன்னு இழுத்தடிச்சுக்கிட்டே இருக்கான். அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா, முதல்ல போய் அவனை பாக்குற வழிய பாரு. நான் பொண்ணைய கொண்டு போய் காலேஜ்ல விட்டுட்டு வரேன். நான் வரதுக்குள்ள எல்லாத்தையும் முடிச்சு வைக்கணும், புரியுதா? சரிக்கா, போயிட்டு வரேன். ஏன்னா பொண்ணு காலேஜ் படிச்சு என்னன்னா பிரயோஜனம்? அவன் என்ன கலெக்டர் வேலைக்கா போறான்? கல்யாணம் பண்ணிட்டு வீட்டோட இருக்கிறத விட்டுட்டு. டேய் துரப்பாண்டி, ஆத்து தனியா இருந்தா அடுத்தவன் அள்ளி குடிச்சிடுவான்னு பயப்படலாம். பொன்னி கிணத்து தண்ணிடா, அதுவும் நம்ம கிணத்து தண்ணிடா, எப்ப வேணா அனுபவிக்கலாம். என்ன மீறி அவளை எவனாவது ஏறெடுத்து பார்க்கணும்னு நினைச்சா அவன் அந்த இடத்திலேயே புணர்ந்தான். படிச்சு புள்ள பொண்ணு பக்கத்தாரம் குடிக்கிற நம்பங்க. ஒருவேளை அக்கா பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு குறுக்க திரும்பிட்டா ஏய், என்ன சொன்ன? பொண்ணு கொடுக்க மாட்டாளா? அக்கா, ஏய், அக்கா அக்கான்னு உசரியா விடுறோமே, எதுக்கு? பாசத்துக்காகவா? பணம்டா, பணம், அத்தனையும் பணம். அக்காவோட சொத்து எனக்கு தான், அக்காவோட பணமும் எனக்கு தான். என்ன மீறி அவனை எவனாவது ஏறெடுத்து பார்க்கணும்னு நினைச்சா அவனை நின்னிடத்திலேயே பணமாக்கிடுவேன். சேதுரப்பாண்டி, நான் பொண்ணு மேல உசிரியே வச்சிருக்கேன். நம்ம அக்கா அவ தில்லாலங்கடி வேலையை நம்ம கிட்டயே காட்டணும்னு நினைச்சா அவளை பணமாக்கும் தயங்க மாட்டேன். பாண்டி, பாசத்துக்காக உசரையே கொடுப்பான் அந்த சௌந்தர பாண்டி. அதுவே பேசவனு தெரிஞ்சா அந்த உசரை எடுக்கவும் தயங்க மாட்டாங்க அந்த சௌந்தர பாண்டி.
துளசிக்கும் செல்வத்துக்கும் கல்யாணம் பண்ணன்னு முடிவு பண்ணணும் தான். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. எந்த ஒரு கெட்ட பழக்கம் இல்லாத செல்வத்துக்கு என் பொண்ணு துளசி கொடுத்து வச்சிருக்கணும். ஒளிவரம் இல்லாமல் சொல்கிறேன், எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு. அவளை எந்த குறையில்லாமல் வளர்த்துட்டேன். அவளை விட்டு பிரிய எனக்கு மனசில்லை. அதனால் செல்வத்தை வீட்டோட மாப்பிள்ளை ஆக்கலாமன்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் செல்வம் என் வீட்டுக்கு வந்தால் எந்த ஒரு குறையும் இல்லாமல் பார்த்துக்கிறேன். செல்வத்துக்கு ஒரு பைனான்ஸ் ஒன்று வச்சு கொடுத்துட்றேன். அதில் கணக்கு பார்த்துட்டு இருக்கட்டுமே. அவனும் 10வது வரைக்கும் படிச்சுட்டு படாத பாடுபடுறான். அவன் தம்பியை படிக்க வைக்கிறதுக்கு அவன் கார வேலைக்கு போகிறான், காட்டு வேலைக்கு போகிறான். கஷ்டப்பட்டு அவன் தம்பியை படிக்க வைக்கிறான். உங்க மூலமா அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சா எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம் மாப்பிள்ள. துளசிக்கு செல்வத்துக்கும் வர முகத்திலே கல்யாணம் பண்ணிடலாம். துளசி, அம்மா துளசி, மணி 8 ஆகுது, இன்னும் தூங்கிட்டு இருந்தா எப்படிம்மா? இன்னைக்கு வேற ஊரில் திருவிழா, எல்லாருமே ஊரில் இருக்காங்க. வீட்டில் வயசு ஃபுல்லாக வீட்டில் இப்படி தூங்கிட்டு இருந்தா என்னம்மா பண்ணுறது? அப்பா இன்னும் கொஞ்ச நேரம் தூங்குறோம்ப்பா. நேரமாக எழுந்திரிச்சு என்ன பண்ண போகிறேன்? போங்க. உங்கள் அண்ணன் நேரமாக எழுந்திரிச்சு குளிச்சுட்டு ரெடியாக இருக்கிறான். நீயும் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு வந்தா நம்ம 3 பேரும் நம்ம குலதெய்வ கோயில் போய் சாமி கும்பிட்டு வந்துடலாமா? அப்பா கோயிலுக்குள்ளெல்லாம் நான் வரல. நீயும் அண்ணனும் மட்டும் போயிட்டு வாங்க. போங்க, என்னை எழுப்பாத போ. ஓஹோ, இது நீ லாக்கிப்பட மாட்டா. என் தங்கச்சி மாவன் செல்வத்துக்கு உன்னை கட்டி வச்சு அவன் 4 சாத்துனாதான் நீ கேப்பா. அப்பா விடுங்கப்பா, நல்லா தூங்கி எந்திரிக்கிட்டோம். ஏண்டா அடுத்த வீட்டில் போய் இப்படி தூங்கிட்டு இருந்தா நாக்க பிடிங்கிற மாதிரி 4 கேள்வி கேட்பான்டா. ஓ எப்பா விடுங்க, அதெல்லாம் அவளுக்கு தெரியும். நீங்க வாங்க, நம்ம கோயிலுக்கு போயிட்டு வரலாம். உன் தங்கச்சியை பார்த்து ஏதாவது சொன்னா உனக்கு பொறுக்காதே. டேய், இந்த வீட்டுக்கு ஒரு மகராச மருமகனாகவும் ஒரு மகராசி மருமகளாகவும் வர்ற வரைக்கும் தான் இந்த சுதந்திரம். வந்துட்டாங்கன்னா பம்பர மாதிரி சுத்திட்டு இருக்கணும். இந்த அப்பா சொல்றது புரியாது, அப்புறமேல தான் புரியும். சரி வாடா போலாம். மாமா மாமா வீட்டுல யாருமே காணோம். யாரு கட்டில தூங்கிட்டு இருக்கிறது? கழுத நீயா? திருவிழாவுக்கு வந்தா இட்லி தோசை பால் பணியாரன்னு செஞ்சு கொடுப்பாங்கன்னு பார்த்தா இவன் என்னடானா காலையிலேயே மூதை மாதிரி தூங்கிட்டு இருக்கா. அப்புறம் எப்படி சீரியல் வீட்டுக்கு வருவா? மாமா நேரம் எந்திரிச்சு என்ன பண்ண போறேன்? எனக்கு இட்லி தோசை எல்லாம் சுட தெரியாது. வேணா நீ சுட்டு எடுத்துருவா, நான் சாப்பிட்டு படுக்கிறேன். இப்ப ஏந்திரிக்க போறியா இல்லையாடி? முடியாது, போ. கம்மன் நோய் நோயினாது. இப்போ நான் 1 2 3 சொல்றதுக்குள்ள நீ ஏந்திரிக்கல, அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. பாத்துக்க. நீ என்னமோ பண்ணிக்கோ, சும்மா நோய் நோயினாத. 1 2 3 இரு. இப்ப என்ன பண்றன்னு மட்டும் பாருங்க. அழகா
அப்பா வரட்டும் உன்னை பேசிக்கிறேன். என்ன பண்ணுவ நீ? சண்டைக்கு வராம கொஞ்சுவாங்க. அப்பா பாருங்கப்பா, தூங்க விடாம மூச்சுல தண்ணி தெளிச்சிட்டாரு. உன்னை கட்டிக்கு போறவன் தான் விளையாடுறான். நான் உன்னை படிச்சு சொன்னேன், நீ கேட்டையா? இப்ப சொல்றவன் சொன்னா கேட்டுதான் ஆனா. ஆமா ஆமா. கல்யாணத்துக்கு முன்னாடியே எப்படின்னா, கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் இவ என்னென்ன பாடுபடுத்த போறாளா என்ன? அப்பா பாருங்கப்பா, எப்ப பாரு கிண்டல் பண்ற. கல்யாணம் முடியட்டும், எலும்பெல்லாம் ஒழிச்சு போடுறேன். ஒரு மந்தாரப்பூ வந்தா மந்திரமா, அவ முத்தம் ஒண்ணு தந்தா தந்திரமா. ஒரு மந்தாரப்பூ வந்தா மந்திரமா, அவ முத்தம் ஒண்ணு தந்தா தந்திரமா. மலையோரம் மாந்தோப்பு, மாந்தோப்பில் பூங்காத்து சுகமாக வீசும் சாயங்கால வேளையில். ஒரு மந்தாரப்பூ வந்தா மந்திரமா, அவ முத்தம் ஒண்ணு தந்தா தந்திரமா. நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்ச பத்திரமா, நான் ரசிக்க தீட்டி வச்ச சித்திரமா. ஒத்தையில தூங்குனா உடம்பு நோவுது. ஒரு மந்தாரப்பூ வந்தா மந்திரமா, அவ முத்தம் ஒண்ணு தந்தா தந்திரமா. மலையோரம் மாந்தோப்பு, மாந்தோப்பில் பூங்காத்து சுகமாக வீசும் சாயங்கால வேளையில். ஒரு மந்தாரப்பூ வந்தா மந்திரமா, அவ முத்தம் ஒண்ணு தந்தா தந்திரமா. வெத்தலைய பாக்கு வச்சு நான் கொடுத்தேன், நீ சுவச்சு மிச்சம் மீதி நான் எடுப்பேன். ஒன்னாக சேர்ந்துதா சந்திரனை பார்க்கணும். நள்ளிரவில் நாம கலந்தா கோழி கூவ கூடாது.
மலையோரம் மாந்தோப்பு மாந்தோப்பில் பூங்காத்து சுகமாக வீசும் சாயங்கால வேளையில் அவ முத்தம் ஒன்று தந்தா தந்திரமா. ஏண்டா மாப்பிள என்ன ஊரான யோகிமா இருக்கானு பாரு. ஆமா மாமா, இந்த ஊருக்குள்ள இருக்கிறவங்க எல்லாருமே அயோக்கிய பசங்க. இந்த ஊருக்குள்ள ரெண்டு பேர் தான் யோகி தான். நீயே இன்னொன்னு நானு. அது கரெக்ட் மாப்பிள. சரி நாம விஷயத்தை ஆரம்பிக்கலாமா? மாமா இங்கே வா, நடு ரோட்லயா? நடு ரோட்ல ஆரம்பிச்சாதான் மாப்பிள நமக்கு மரியாதை. மாப்பிள்ளைனா மாப்பிள்ள தான். ஆலாமான தோட்டத்தில் இருக்க பாரையே கொண்டு வந்து இங்க முன்னாடி வச்சிருக்கிய. ஆமா மாமா, பார்ல ஒரு குவார்டரை வாங்கி நிம்மதியா குடிக்க முடியல, ஒரே சல்ல. அங்க போயனா எனக்கு கட்டிங் கொடு, எனக்கு கட்டிங் கொடு, எனக்கு கட்டிங் கொடு எல்லாரும் கேட்கறாங்க. ஒரு குவார்டருக்கு 9 நாதாரிங்க வந்துடுறாங்க. அது சரி மாப்பிள்ள, சரக்கு எவ்வளவு பில்லுன்னு கரெக்டா சொல்லு மாப்பிள. மாமனா இருந்தாலும் மச்சானா இருந்தாலும் கணக்குல கச்சிதமா இருக்கணும். மாமா பக்காடு ஆஃப் 300 ரூபா. குடிக்க கூலிங் தண்ணி பாட்டில் 10 ரூபா. புது டம்ளர் 2 டம்ளர் கொண்டபுமாய குடையில கூட வாங்கல. நாமக்கல்ல போய் வாங்கிட்டு வந்தேன். 10 ரூபா. இதுவும் சிப்ஸ் 5 ரூபா. சிகரெட்டு 10 ரூபா மாமா. ஆக மொத்தம் 400 ரூபா ஆச்சு மாமா. அது சரி மாப்பிள, இந்தா என் பங்கு 200 ரூபா. எங்க அம்மா கடுகள் டப்பால வச்சிருந்தது, நான் எங்க அம்மாவுக்கு தெரியாம எடுத்துட்டு வந்திருக்கேன். மாமா வர அவசரத்துல 100 ரூபா நோட்டை தூக்கிட்டு வந்தியா? ஐயோ மறந்துட்டு போதையில வந்துட்டனும். மாப்பிள ஊத்து மாப்பிள. ஆமா, உனக்கு நான் பெக்கு பக்கா ஊத்தட்டுமா இல்ல கட்டிங்கா ஊத்தட்டுமா? 1990 ஊத்து மாப்பிள. சரி வா மாமா. குடிக்கிறதுல கில்லாடியா பாரு. கட்டிங்க கரெக்டா ஊத்திருப்பேன். மாப்பிள இந்த கட்டிங்க கரவா இருக்கானு கரெக்டா சொல்லு பாப்போம். எதுல அதிகமா இருக்கு எதுல கம்மியா இருக்கு? இதுல அதிகமா இருக்கா? பாத்தியா மாப்பிள, மாமனே ஏமாத்துறா. மாமா அவங்களுக்கெல்லாம் சொல்ல தெரியல. நான் உனக்கு எப்படி இது கட்டிங்கா இருக்குன்னு பாக்க சொல்லி தரேன். மாப்பிள வீணா போனவனே, அவங்க பேச்ச கேட்டுட்டு என்ன சந்தேகப்படுறியா நீ? என்ன 1000 தான் இருந்தாலும் மாப்பிள இந்தா மாப்பிள. என்னடா சரக்குது சும்மா கும்முனு ஏறுது. சிப்ஸ் பாக்கெட் எங்கடா? ஏய் மாமா, உனக்கு கண்ணு தெரியலையா? முன்னாடியே இருக்கு பாருடா. என்னடா போத
அதிகமானவனே மாமன வாடா போடாங்கடா. நீதான்டா சொன்ன மரியாதைலாம் மனசோட இருந்தா போதும்னு. சரிடா வாடா, ஆளுக்கு பாதி போடுவோம். இன்னொரு பேக்கு ஊத்துடா. ஏண்டா கட்டிங் தான்டா குடிச்ச, இதுக்கே எந்த திணறு தானே. இன்னும் நாடகம் 3 மணி வரைக்கும் நடிக்கண்டா. என்னடா பண்ணுவ நீ? நீ கட்டிங் ஊத்துடா, அப்புறம் பாத்துக்கலாம். யோ மாமா, இப்ப நான் கரெக்டா ஊத்துறேன்னு மட்டும் பாரு. ஊத்து ஊத்து. இது எனக்கு தான். மாப்பிள என்ன மாப்பிள, எனக்கு கம்மியா ஊத்திருக்கா, உனக்கு அதிகமா ஊத்திருக்கா. நான் 200 ரூபாய் காசு கொடுத்தனா இல்லையா? ஏண்டா ஒரு 5 மில்லி எக்ஸ்ட்ரா போச்சுன்னு இந்த பேச்சு பேசுறிய? சரக்கு வாங்கிட்டு வந்துல, அதனால எனக்கு இந்த பிசிறு. காசு வாங்கல ஊத்துறா கரெக்டா. இல்லடா இந்த சரக்கு எனக்கு எனக்கு ஊத்துறா. ஜிமுக்கு 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 யோ மாமா முடியா அந்த பொம்பளையா? பொம்பளடா ஆம்பளை. என் மாமா மரத்துக்கு சேலை கட்டி வச்சாலே 5 நிமிஷம் கட்டி பிடிக்காம விட மாட்டாரு. சும்மா சிலுக்கு மாதிரி 2 பொம்பளைங்க வந்துறீங்க, சும்மா விட்டுருவாங்களா உங்களை சேலை போற வரைக்கும்? நீ அப்படியே யோகிக்காரன் பாரு, நீ கட்டி பிடிக்கவே இல்ல. நான் யோகிக்காரனா இல்லனே, நீ எங்க ஊர் பொம்பளைங்களை போய் கேட்டு பாரு, அப்ப தெரியும் உனக்கு நான் யோகிக்காரனா இல்லையா. அவங்க காய் காய் துப்புவாங்க. எப்ப துப்புனாங்க? நீ வந்ததே காலையில தான் சேலத்துல இருந்து. ஏய் பேசிட்டு போ. யோ மாமா, நம்ம சண்டைய அப்புறமேட்டு வச்சுக்கலாம். பொண்ணுங்களை பார்க்க புதுசா இருக்கு, வாங்க யாரு என்னன்னு விசாரிப்போம். ஏமா 2 பேரையும் பாக்குறதுக்கு எங்கேயோ ஊருக்கு புதுசா இருக்கு. எந்த ஊரு? எங்கேயோ ஊர் மேரமா இருக்குன்னு சொல்ல வந்துட்டு ஊருக்கு புதுசுங்கிறியா நீ? நம்ம ஏத்தனா வச்சுக்கோ. நீ பாருங்க, நாங்க ஊருக்கு புதுசுதான். எங்க சொந்த ஊரு சேலம். நாங்க வசதி வாய்ப்போட ஜேஜேன்னு இருந்த ஃபேமிலி. எங்க அப்பா இந்த மாதிரி குடிச்சு குடிச்சு காசு எல்லாத்தையும் அழிச்சிட்டான். எங்க அம்மா எங்க கூடயே ஓடி போயிட்டா. அதுக்கப்புறம் நாங்க 2 பேரும் அனாதையா இருந்தோம். இந்த ஊர்ல தான் எங்க பாட்டி இருக்கா. அதனால மிச்சம் இருந்த பணம் 30 லட்சத்தையும் 30 பவுன் நகையும் 3 லட்சம் பணத்தையும் எடுத்துட்டு வந்துட்டோம். என்னது 30 பவுன் 3 லட்சமா? ஆமா, இவங்க என் பேர் ராசாஜி, என் தங்கச்சி பேரு சுப்புன சுந்தரி. ஒரு அத்தனை சொத்துக்கு நீங்க 2 பேரும் தான் சொந்தமா? ஆமா, 2 பேத்துக்கு நம்பர் 1 ராசாஜி, நம்பர் 2 ராசாஜி தான் இருக்கு. மாப்ள உங்க அக்கா ஏதோ சொல்லுது பாரு. யோ மாமா, உன் தங்கச்சி ஏதோ சொல்லுது பாரு. ஏங்க நீங்க அப்புறம் சண்டை போட்டுக்கோங்க. எங்க பாட்டி வீடு சொல்றேன், அந்த அட்ரஸ் மட்டும் எங்களுக்கு சொல்றீங்களா? ஜாக்கெட் போல வச்சிருந்து பாரு. விலாஸ் எங்க வச்சுட்டு வந்தீங்க? சேலத்துலயே விட்டு வந்துட்டீங்களோ? ஏமா இதெல்லாம் ஃபர்ஸ்டே சொல்லி இருந்தால விலாசத்தை போட்டுருப்பாங்க. இப்ப வந்தா கேட்டா எப்படிமா? அதுக்குள்ள இருக்காங்க பாரு. இதுக்கு ஒரு ஆமணிக்கு வச்சிருக்காங்க. இந்த அட்ரஸா? இங்க வா சொல்றேன். நீங்க வாயா. இப்படியே நேரா போ. அங்க இல்ல, அங்க கொண்டபமா எங்க இருக்கு இருக்கா? அதுக்கப்புறம் அங்கிருந்து ரைட் எடுத்தனா நேரா அர்ஜுன் நாயக்கர் ரோடு. அங்கிருந்து 2 லெஃப்ட் எடுக்கணும்.
அங்க போயிட்டு குமரேசன் தொட்ட சென்னாய ஒரு வட்டம் இருக்கு சொல்லிடுவாங்க. போ. ஏமா நீ அவன் பேச்சு கேட்டு போவாத. அவன் முட்டு சந்தை சொல்றான். அந்த சந்தைக்கு போனா எங்க ஊர் பசங்க எல்லாம் அங்கதான் இருப்பாங்க. உன்னை தூக்கி சீத்து 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 அடிச்சுடுவாங்க. அவனாவது முட்டு சந்தை தான் சொல்றான். உன்னை கேட்டா நீ மூத்திர சந்தை தான் சொல்ற. எப்படியாவது இந்த பொம்பளைகளை கரெக்ட் பண்ணி 3 லட்சம் பணத்தையும் 30 பவுன் சவுளையும் எப்படியாவது போட்டுற வேண்டியதுதான். இந்த மாமங்க ஏதோ கணக்கு போடுறதுக்குள்ள நம்ம முந்திக்கணும். 30 பவுன் 3 லட்சம் ஆயுசுக்கும் ஆலாமரத்துக்கடியில தண்ணி போடலாம். சார் மாப்பிள்ள உங்க வீடு அப்படி இருக்கு, நீ அப்படி போ. எங்க வீடு இப்படி இருக்கு. மாமா உங்க வீடு கொண்டபமா கிட்ட தாண்டி போகணும். எங்க வீடு ஸ்டேஜுக்கு பின்னாடியே இருக்கு. நான் இப்படியே போறேன், நீ இப்படியே இந்த பெட்ல குத்துமிட்டிக்கா. ஆவே சம்பட்டா வெளியே வாடா. ஐயா நீங்களா? ஏனுங்க ஐயா, நீங்க சொல்லி அனுப்பிச்சிருந்தா நானே 1.5 வீடு தேடி வந்திருப்பேனுங்க இல்லைங்க. டேய் சம்பட்டா, காசை வாங்கிட்டு நீ பாட்டுக்கு மயரா போச்சேன்னு வந்து இருந்துட்ட. அப்புறம் நான் தாண்டா உன்னை தேடி வரணும். வேற யார் வருவா? ஐயா நாட்டுல மழையும் இல்லை, விவசாயமே இல்லைங்க ஐயா. காசு எங்க இருந்து ஐயா அங்க கொடுக்க முடியும்? டேய் அந்த ஈர வெங்காயம் எல்லாம் இங்க நடக்காது. வாங்கின பணத்தை வட்டியும் அசலும் இப்பவே கட்டி ஆகணும். ஐயா இப்ப ஒரே போட்ட இவ்வளவு பணத்துக்கு நான் எங்க இருந்து ஐயா கொடுக்க முடியும்? டேய் சம்பட்டா, வாங்கினது வாஸ்தவம், கேட்கறது அநியாயமா? அப்படிதானே? இந்த சவுந்தரபாண்டிய ஏபானும் ஏமாத்தி பிழைக்க முடியாதுடா. பணத்தை எண்ணி தரியா இல்ல பத்திரத்துல கையெழுத்த போடுறியா? ஐயா ஐயா என் உசிரே போனாலும் சரிங்க ஐயா, நிலத்தை மட்டும் எழுதி தரமாட்டேங்க ஐயா. டே தரப்பாண்டி, இவன் இப்படி சொன்னா கேட்க மாட்டான். இவனுக்கு வேற மாதிரி தான் சொல்லணும். எடா அந்த அருவாளை. சம்பட்டா, மயிலே மயிலே எறப்போடுன்னா போடாதுடா, நம்ம தான் புடிச்சு புடுங்கணும். ஏய் வெற்றா அவன. சவுந்தரபாண்டி கேட்க யாரா இருக்கா? பாம்பு கடிச்சு கூட பொழைச்சவன் இருக்காண்டா. இந்த சவுந்தரபாண்டி அடிச்சு பொழைச்சவன் எவனுமே கிடையாது. உன் கையெழுத்தை எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும்டா. பாண்டி, அந்த வெட்டின கையெழுத்து அந்த பத்திரத்துல கை நாட்ட போட்டு
தாண்டா குயிக் தாண்டா ஆகுது. எனக்கு தேவை பணம், அதுக்காக எவனையும் ஆக்குவேன். பணம் இதுதான்டா இந்த சௌந்தரபாண்டியோட குணம். பள்ளி வாயில போனா கூட தப்பலாம்டா, பாம்பு வாயில போனா தப்ப முடியுமா? வாடா தம்பி போலாம். மாமா என்னாச்சு மாமா? அது ஊருப்பட்ட கண்ணு பட்டு போச்சா, அதனாலதான் கண்ணுல கட்டி வந்துருச்சு. கட்டி வந்துருச்சா? ஐயோ, ஆஸ்பத்திரிக்கா? அங்கெல்லாம் வேணாம். அங்க போனா நர்ஸுங்கெல்லாம் இடுப்பு சுத்தி ஊசி போட்டுருவாங்க. அப்புறம் நான் எப்படி முதல்வர் கொண்டாடுறதா? அப்புறம் அதுக்கு என்ன பண்றது மாமா? அதுக்கு கன்னி கலியாத கன்னி பொண்ணோட பால் வேணும். ஆட்டுப்பாலா மாட்டுப்பாலா? அமலா பால். விவரம் தெரியாம பேசுற பாரு. என்ன பால்? சீ கரு மாமா, அடி வாங்குவீங்க சொல்லிட்டேன். துளசி, உன்ன மாதிரி ஒருத்தைய கல்யாணம் பண்ணிக்கோயா, நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன் துளசி. எனக்கு மட்டும் என்ன, உங்களை மாதிரி ஒரு நல்லவளை கல்யாணம் பண்ணிக்க நானும் கொடுத்து வச்சிருக்கணும். சரியா? தந்த பேரழகே, என் மார்பில் சாய வந்த பூங்கொடியே, என்னாலும் இன்பம் ஒரு கோடி. குங்குமம் மஞ்சளுக்கு இன்றுதான் நல்ல நாள், மங்கள மங்கை இங்கு வந்த நாள் நல்ல நாள். என் வாழ்வில் தீபம் தந்த பேரழகே, என் மார்பில் சேர வந்த மன்னவரே, என்னாலும் இன்பம் ஒரு கோடி. குங்குமம் மஞ்சளுக்கு இன்றுதான் நல்ல நாள், மங்கள மங்கை இங்கு வந்த நாள் நல்ல நாள். சொல்லும் கோலம் என்ன, பூந்தென்றல் ஆடி வரும் ஜாலம் என்ன. மஞ்சத்தில் உன்னை வைத்து சொர்க்கத்தை நான் வடிப்பேன்,
ராத்திரி நேரம் வந்தால் சுகமே சுகமே என்னாலும் இன்பம் ஒரு கோடி மங்களுக்கு இன்றுதான் நல்ல நாள் மங்கள மங்கை மனம் கொண்ட நாள் நல்ல நாள் என் வாழ்வில் தீபம் தந்த பேரழகே என் மார்பில் சாய வந்த பூங்கொடியே என்னாலும் இன்பம் ஒரு கோடி குங்குமம் மங்களுக்கு இன்றுதான் நல்ல நாள் மங்கள மங்கை மனம் கொண்ட நாள் நல்ல நாள் நூலை நான் மாலையாக்கி சூடட்டுமா சூடாக முத்தச்சலை கூறட்டுமா வேளான விழிகள் என்னேன் பாயாமல் பாயுதம்மா பார்க்கின்ற பக்கம் எல்லாம் சுகமே சுகமே குங்குமம் மஞ்சளுக்கு இன்றுதான் நல்ல நாள் மங்கள மங்கை இங்கு வந்த நாள் நல்ல நாள் குங்குமம் மஞ்சளுக்கு இன்றுதான் நல்ல நாள் மங்கள மங்கை இங்கு வந்த நாள் நல்ல நாள் குங்குமம் மங்களுக்கு இன்றுதான் நல்ல நாள் மங்கள மங்கை மனம் கொண்ட நாள் நல்ல நாள் பொன்னி வழியை விடு உன் வழி வேற என் வழி வேற நான் உன் வழியில வரலான்னு முடிவு பண்ணிட்டேன். நீ நினைக்கிறதெல்லாம் இங்க நடக்காது. நான் உன்னதான் காதலிக்கிறேன், உன்னதான் கல்யாணமும் பண்ணிக்குவேன். அது இந்த ஜென்மத்திலேயே நடக்காத ஒண்ணு பொன்னி. நடக்கும். நீங்களும் நானும் மனசு வச்சா கண்டிப்பா நடக்கும். ஏ பொன்னி, ஏன் புரியாம பேசுற? உன் குடும்பத்துக்கும் என் குடும்பத்துக்கும் ஜென்ம பகை. உங்க அப்பாவை எங்க அப்பா கொன்னுட்டாருன்னு உன் குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் எங்க மேல கொலை வெறியில இருக்கிறாங்க. நீ என்னன்னா என் மேல காதல் கத்திரிக்கான்னு பிரியிற. இது மட்டும் தாய் மாமனுக்கு தெரிஞ்சது வெட்டியே போட்டுருவாங்க. கண்ணு இங்க பாரு, யார பத்தி எனக்கு கவலை இல்ல. ஒரு நிமிஷம் வாழ்ந்தாலும் நான் உன் கூட தான் வாழுவேன். ஏ நீ என்ன லூசாடி? சொன்னா புரிஞ்சுக்கவே மாட்டியா? இங்க என்ன பிரச்சனை? இவகிட்ட உனக்கு என்ன பேச்சு? இங்க பாருண்ணா, இருக்க வம்பு உனக்கு பத்தாதா? இத வேற எடுத்துக்கிட்டு இருக்கணுமா? துளசி, நான்லாம் எதுவும் பேசல துளசி. அவதான் என்னமா உளறிட்டு இருக்கிறான். ஏய், உனக்கு என்னடி பிரச்சனை? எதுக்கு தேவையில்லாம எங்க அண்ணன் கிட்ட பேசிட்டு இருக்க? இங்க பார், ஒரு பொண்ணோட மனசு ஒரு பொண்ணுக்கு தான் தெரியும்னு சொல்வாங்க. தயவு செஞ்சு நீ ஏதை என்ன புரிஞ்சுக்கோ. பிரிஞ்சு போன நம்ம குடும்பம் ஒண்ணு சேரணும்னு நினைக்கிறேன். அதுக்கு ஒரே வழி உன்னை நான் கல்யாணம் பண்றதான். ஏய், வாய மூடுறி. கல்யாணம் பண்றாளா? கல்யாணம் யார்கிட்ட வந்து என்ன பேசிட்டு இருக்க? அண்ணன் எப்படா சாவான், தின்ன எப்படா கல்யாணம்? ஒண்ணு உன் தாய் மாமனுங்க வெறி கொண்டு திரியறானுங்க. எவன் கிடைப்பா குத்தி கொலை பண்ணலான்னு திரியறவனுங்க உன் தாய் மாமனுங்க. அவனுங்க காதுக்கு மட்டும் உங்க சேதி தெரிஞ்சிச்சுன்னா உங்க ரெண்டு பேர்த்தையும் வெட்டி போட்டுருவானுங்க.
அம்மா தாயே, உன்னை நான் கையெடுத்து கும்பிடுறேன். அத்தை மகன் மாமா மகன்ற உறவெல்லாம் உன் வீட்டோட வச்சுக்கோ. எங்க வாழ்க்கையில குறுக்க வராத சொல்லிட்டேன். ஏன் அண்ணனை தங்கச்சியோட புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? பிரிச்சு போன நம்ம குடும்பம் ஒண்ணு சேர நினைக்கிறேன். அது தப்பா? இல்ல உங்க அப்பா மாதிரி நல்ல ஒரு குடும்பத்துல மருமகளா வாழணும்னு ஆசைப்படுறேன், அது தப்பா? படம் அழிச்சிட்டு இருக்கிறீங்களே, என் தாய் மாமனுக்கு என்ன கட்டி வைப்பாங்க. அவன் குடிச்சிட்டு கும்பால போட்டுட்டு இருப்பான். அவன் கையால அடிப்பட்டு மிதிப்பட்டு சாகிறதை விட நான் இப்பவே செத்து போறேன். அப்பவாது என் காதல் உண்மை நீ புரிஞ்சுக்கோ. ஏமா 30 பவுன் 3 லட்சம். யோ என்ன சொன்ன? 30 பவுன் 3 லட்சம் சொன்னேன். வெள்ளக்கார பிஞ்சிரும். என் பேரு ராசாத்தி, நம்பர் 1 ராசாத்தி. ராசாத்தியா? என்ன ஒண்ணும் தெரியாது. பேருக்கு ஏத்த மாதிரி ராசாத்தி கணக்கா தான் இருக்குடா. ராசாத்தி, உன்னை பார்த்தாலே என் மனசுக்குள்ள ஏதோ பண்ணுது. அதனால பேச்சு கூட வர மாட்டேன். உடம்பெல்லாம் கிளு கிளுங்குது. ஆமா, எங்க கிளம்பிட்ட? அது ஒண்ணும் இல்லையா, போர் அடிக்குதா, அதான் கோயில் குளத்துக்கு எங்கேயா போயிட்டு வரலானே நடந்து போயிட்டு இருக்கேன். 30 பவுன் 3 லட்சத்துக்கு போர் அடிக்கலாமா? என்னையா சொல்ற? அது இல்ல ராசாத்தி, உன்னை எப்ப பார்த்தனோ அன்னில இருந்து மனசே மூஞ்சில பார்க்க மாட்டேன், பொழுதுக்கு இங்கே தான் பாப்பியா? பாக்குற இடத்துல தான் பார்க்க முடியும். அப்புறம் இந்த படத்துல நடிகை திரிசா இல்ல, அவள மாதிரியே சும்மா கழுக்கு மொழுக்குன்னு இருக்க. ஏய் நமிதா சொல்லு, ஒத்துக்கு. திரிசான்னு சொல்லு. சரி, திரிசா வேணாம், எங்க ஊர் குண்டாக்காவை வச்சுக்கிறியா? எந்த அக்காவை வச்சுக்க. யோ, ஒரு வயசு பொண்ணு போனா போதுமே உடனே இந்த மாதிரி சொல்லிட்டு அலையிறதுனால வெக்கமான சூடு சொல்றல மானகட்ட நாய. எங்க ஊர்ல நான் மட்டும் இல்ல, யாருமே உன்னை பார்த்தாவே சொல்லிட்டுக்கிட்டு தான் செய்யறான். ஏன் அவன் கூட என் மாப்பிள்ள நான் வரலன்னு சொன்னான். கடைசியில ஜனனி சேலத்துல இருந்து ஜனனி வருதுன்னு நானும் வரேங்கிறான். யோ சும்மா நான் பாட்டு போயிட்டு இருந்தேன், எதுக்கு இப்ப என்ன கூப்பிட்ட? அது இல்ல ராசாத்தி, கண்டகால அழகுல இருந்து கொண்ட முடி அழகு வரைக்கும் சும்மா ஆளை இழுக்குது. இழுக்கும் இந்த கெண்ட காலம் மடக்கி ஒரு குத்து குத்துன்னு வச்சுக்கோ, தொண்டை கவ்விடும். அதெல்லாம் கவ்வாது. உன்ன நிஜமாவே நீ அவன் போட்டு அழகா இருக்க. நிஜமாவா சொல்றீங்க? நிஜமாதான் ராசாத்தி சொல்றேன். நீங்க எதை சொல்றீங்கனாலும் கொஞ்சம் தள்ளி நின்னு ஏங்க வாட வருதோ? உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நானும் வைந்தாரே பக்கத்துந்தாரே முத்துக்கிட்டு வாடி நம்மோட பக்கம் போ. வைந்தாரே ஒரு பதிக்கஞ்சங்கிரிதாரே பட்டு கிளி வாடி பக்கம் போ. பூரான் தாரே சாரி கத்தும் கையில தாரே கரமணிக்கு மேல நீ வெத்தல காட்டுக்கு பாடி. மடியில நான் வாரே வைந்தாரே பக்கத்துந்தாரே முத்துக்கிட்டு வாடி நம்மோட பக்கம் போ.
போட்டு தாரேன் மத்தியான நேரம் வடி நான் தோப்புக்கு போவோம் புந்தையும் தாரேன் அது தோட்டம் எழுதி தாரேன் தண்ணிக்கு போறது போல தண்ணி கொடுத்து பக்கம் வாடி வாப்பா சொல்லுவோம். நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன்ப்பா. ஆமா துளசி, எப்படிமா இருக்க? நான் நல்லா இருக்கேன் மாமா. நீங்களும் அருணும் எப்படி இருக்கீங்க? எனக்கு என்னம்மா, ஏதோ இருக்க. அப்பா எதுக்கு பாப்பா எனக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னீங்க? டேய், உன் தம்பி +2 முடிச்சிட்டு எந்த வேலைக்கு போக மாட்டேங்கிறேன்டா. எதை சொன்னாலும் காதலியே போட்டுக்க மாட்டேங்கிறேன்டா. அப்பா இப்போ அவன் எங்க இருக்கான்? உள்ளதாண்டா இருக்கான். டேய் தம்பி, தம்பி. ஏன்னா தம்பி, நீ தான் +2 முடிச்சிட்டே இல்லடா. ஏன்னா இதான ஒரு நல்ல வேலைக்கு போனேன்னு தானே நான் பார்த்தேன். ஏன்னா இப்படி பொறுப்பு இல்லாம சுத்துற? அண்ணா, நீ நம்ம வீட்டு விட்டு போனதுலேருந்து நம்ம வீட்டோட சந்தோஷமே போயிடுச்சுண்ணா. நல்ல ரேஷன் அரிசிக்கு நல்ல குழம்பு வச்சு சாப்பிட கூட முடியாத நிலைமை ஆயிடுச்சுண்ணா. ஏன்னாடி நான் என்ன செத்தடா போயிட்டேன்? எனக்கு ஒரு ஃபோன் பண்ணிருந்தேன். என்னடா நான் ஃபோன் பண்ணலான்னு தான் நான் சொன்னேன். அப்பா தான் நம்மளோட கஷ்டம் நம்மளோடய போகட்டும், அவனை எதுவும் தொந்தரவு பண்ண வேணான்னு சொல்லிட்டாரு. தம்பி, நான் வீட்டோட மாப்பிள்ளையா போனது உனக்கு வருத்தமா இருக்குங்கிறது எனக்கு புரியுதுடா. டேய், உங்க அண்ணே வசதியா வாழ்ந்த வீட்டு பொண்ணுடா. அவங்க வீட்டுல சகல வசதியும் இருக்குடா. நம்ம வீட்டுல என்னடா இருக்கு? அவளை இங்க வந்து கஷ்டப்பட வைக்க கூடாதுன்னு தான்டா நான் அங்கேயே இருக்கேன். டேய், எங்க இருந்தாலும் நான் உன்னை நினைச்சுக்கிட்டே தான்டா இருப்பேன். சரி, இந்த பணத்தை இப்போதைக்கு நீ செலவுக்கு வச்சுக்கோ. மீதி எதுவா இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணு. அண்ணா, நான் படிக்கணும்ண்ணா. நான் படித்த +2 படிப்பேச்சு என்னால் ஒன்றுமே பண்ண முடியாதுண்ணா. எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் படித்து முடிச்சோடனே வேலை கிடைக்கும்ண்ணா. ஆனால் என்ன, அதுக்கு ஒரு 1 லட்சம் செலவாகும்ண்ணா. 1 லட்சமா? அவ்வளோ பணத்துக்கு நான் எங்கடா தம்பி போவேன்? ஃபைனான்ஸில் தானே இருக்க, அதுலேருந்து கடனா கொடு. எனக்கு நான் படித்து வேலை கிடைச்சோன்னே திருப்பி கொடுத்துட்றேன். டேய் தம்பி, நான் ஃபைனான்ஸ்ல வேலைக்கு தாண்டா இருக்கேன். வரவு செலவு கணக்கு வழக்கு பணம் எல்லாமே எங்க மாமனாரோடதுடா. நாளைக்கே அவர் கணக்கு கேட்டா நான் என்னடா பதில் சொல்லுவேன்? அண்ணி ப்ளீஸ் அண்ணி, நான் படிக்கணும். நீங்க தான் அண்ணன் கிட்ட சொல்லி எப்படியாவது ஹெல்ப் பண்ண சொல்லுங்க. படிச்சு நானும் மற்றவங்க மாதிரி நல்லா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க பணம் உதவி பண்ணுங்க. அப்படி இல்லை மற்றவங்க மாதிரி நானு கஷ்டப்பட்டே சாகணுங்கிற தலைவிதியா இருந்தா என் விதிப்படியே நடக்கட்டும். இங்க பாரு அருண், உன் நிலைமை எனக்கு புரியுது. இப்ப என்ன, நீ படிக்கணும் அவ்வளவுதானே. நான் உன்னை படிக்க வைக்கிறேன், நீ கவலைப்படாத. நான் உனக்கு பணம் தரேன்டா. ரொம்ப தேங்க்ஸ். துளசி, எல்லாம் தெரிஞ்சுதான் பேசுறியா? மாமியார் மேல புடுங்கி மருமகளுக்கு தானம் பண்ண கதையா இருக்குது உன் கதை. இங்க பாருங்க, எங்க அப்பா ஒரு படத்தை யாரு எடுத்து தரேன்னு சொன்னா? எனக்கு எங்க அப்பா கல்யாணத்துக்கு போட நகையெல்லாம் சும்மா தானே இருக்கு. அதை வச்சு கொடுத்தா அவன் படிக்க போறான். அப்புறம் அவன் நல்லா சம்பாதிக்கும் போது எனக்கு திருப்பி கொடுத்தா போதுங்க. சரி அருண், இரு. ரொம்ப தேங்க்ஸ். இதை லைஃப் லாங் மறக்க மாட்டேன்.
அம்மா துளசி, நீ அவனுக்கு அண்ணி மட்டும் இல்லை, அம்மாவும் நீ தான். பிறந்ததுலேருந்து இவங்க அம்மாவை பார்த்ததில்ல. அந்த அம்மா உருவத்தில் தான் இப்போ உன்னை பார்க்குறாங்கம்மா. நீ அவனுக்கு செஞ்ச உதவிக்கு ரொம்ப பெருசுமா. மாமா, நம்ம குடும்பத்துக்கு நான் தானே மாமா எல்லாமே செய்யணும். அதையே பெருசா பேசுறீங்க. சரி சரி, சாப்பாடு இன்னும் 10 நிமிஷத்துல ரெடி பண்ணிடுறேன். எல்லாரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிடலாம். சரியா? சரி வாங்க. என்னமோ பேசணும்னு வர சொல்லிட்டு இப்படி அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? பொன்னி, ஒரு பொண்ணு ஒரு ஆம்பளைய துரத்தி லவ் பண்றப்ப எந்த ஆம்பளைக்கு தான் அவன் மேல காதல் வராது? நானும் ஒரு சராசரி ஆம்பளை தான் பொண்ணு. எனக்கும் ஆசை உணர்ச்சியெல்லாம் இருக்கு. உண்மையை சொல்லப்போனா உன்னை காதலிக்க. முத்து, நீ நிஜமாவே சொல்ற? ஐயோ, நீ சொல்றது கேட்கிறப்ப எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இப்பவே இந்த நிமிஷமே என் உயிர் போனாலும் எனக்கு சந்தோஷம்தான். ஏய் லூசாடி, நீ சாகறதுக்காக என்னை கல்யாணம் பண்ண? இல்ல, உன் கூட 100 ஜென்மம் வாழ்றதுக்காக. நிஜமாவா? சத்தியமா.